Hello viewers, இனி நான் பார்க்க போறது One Piece episode 510 part 1. ஓபன் பண்ணா மரைன் ஃபோர்ட் இருக்குதுல்ல, அதுக்கு முன்னாடி இருக்க பெரிய கேட் ஆஃப் ஜஸ்டிஸ் காட்டுறானுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நேவி ஷிப் பெர்மிஷனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்குது. எந்த நேவி ஷிப்பா இருந்தாலும் உள்ள போறதுக்கு கோட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உள்ள விடுவானுங்க. சோ அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டு டோரை ஓபன் பண்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணுவானுங்களா. இங்க கோட சொன்னவன் திரும்பி பார்ப்பான். பார்த்தா நம்ம ஜின்பே, லூஃபி, டார்க் கிங், ரெய்லி இவங்க எல்லாம் மெரைன் ஆளுகளை போட்டு துவச்சி அங்கேயே லாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. எதுக்கு இவங்க இங்க வந்திருக்கானுங்க, ஏன் வந்திருக்கானுங்கன்னு ஒன்னும் புரியல. ஆனா ஏதோ முக்கியமான வேலையா வந்திருக்கானுங்க. அவ்வளவுதான், கேட் ஓபன் ஆன உடனே உள்ள என்ட்ரி ஆச்சு. அப்படியே அங்க கட் பண்ணி அந்த பேர்டி ஐலாண்ட காட்டுறாங்க. ஒரு வழியா அந்த ஐலாண்ட்ல பேர்ட்ஸுக்கும் ஹியூமன்ஸுக்கும் நடந்துகிட்டு இருக்க சண்டையை நம்ம சாப்பர் இடையில பூந்து தீத்து வச்சிட்டான்ல. சரி, அங்க அவன் வேலை முடிஞ்சிருச்சு. ஆல்ரெடி லூஃபியா பாக்கணும்னு ஆர்வமா இருந்தான். இதுல வேற நியூஸ் பேப்பர்ல ஏசோட நியூஸ பார்த்ததுல இருந்து பயலுக்கு அவனோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. சோ சட்டுப்புடுன்னு நான் போய் ஆகணும். அலபெஸ்டால மீட் பண்ண அவங்க அண்ணன் இவ்வளவு சீக்கிரமா சாவான்னு நானும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கண்டிப்பா லூஃபி அங்க பயங்கரமா சண்டை போட்டிருப்பான். அவனுக்கு கண்டிப்பா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அவன் ரொம்ப கஷ்டத்துல இருப்பான். சோ அதுக்காண்டியே சாப்பர் வேகமா கிளம்ப முடிவு பண்ணிட்டான். சாப்பருக்கு இப்ப சந்தோஷம் என்னன்னா இவங்க ரெண்டு பேத்தோட சண்டையை ஸ்டாப் பண்ணது மட்டும்தான். சரி, இனி மனுஷங்களும் பேர்ட்ஸ்களும் நிம்மதியா வாழுங்க. மனுஷங்களுக்கு தேவை இந்த மரத்துல வாழ்ற சில பல செடிகள் மட்டும்தான். சோ நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அவங்களும் அதே தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு உங்களோட எக்கும் வேண்டாம், ட்ரெஷரும் வேண்டாம், ஏன் உங்க கூட சண்டை போட்டு உங்களை ஹர்ட் பண்ணவும் வேண்டாம். சோ நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க, நாங்க பாட்டுக்கு எங்க வேலையை பார்க்கறோம், எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லன்னுவாங்க. சாப்பருக்கு என்ன ஒண்ணு ஷாக்கா இருக்குன்னா இவங்க அந்த மரத்துல இருந்து எடுத்து ரெடி பண்றாங்களே மெடிசன், அது எல்லாமே வேற லெவல்ல எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஏன்னா அவனோட காயமே சீக்கிரமா சரியாயி போச்சு. இந்த மெடிசன் எல்லாமே ஜெனரேஷனா இவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. உண்மையா சொல்லணும்னா நம்ம சாப்பருக்கு இங்கே இருந்து இங்க இருக்க பிளான்ட்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணி மெடிசின் பண்ணணும் தான் ஆசை. ஏன்னா இவங்க யூஸ் பண்ற இன்கிரீடியன்ட் எல்லாமே இவனுக்கு புதுசா இருக்குது. ஆனா அதெல்லாம் படிக்க டைம் இல்லையே. பட் இருந்தா பரவாயில்ல, இந்த ஐலாண்டுக்கு நீ எப்ப வேணாலும் வரலாங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. இதை கேட்கும் போது பயலுக்கு செம ஹாப்பி. என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது கண்டிப்பா இந்த கண்ட்ரியை பத்தி சொல்லியே தீர்வேமா. சரி, இப்ப பையன் எப்படியும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போகணும், அதனால போற வழியில சாப்பிட்டுக்கிட்டே போகணும் சொல்லி கொஞ்சம் ஃப்ரூட்ஸையும் கொடுப்பாங்க. அதுல அந்த குட்டி பேர்ட் இருக்குல்ல, அது அவனுக்கு காட்டன் கேண்டி எல்லாம் கொடுக்கும். வாவ் சூப்பர் செமன்னு சொல்லிட்டு அதை தூக்கிட்டு அங்க இருந்து ஜாலியா கிளம்புவான். எல்லாரும் பை பை சொல்லி நல்லபடியா தான் அனுப்பி வைப்பாங்க. பயலும் வீர நட போட்டு வெட்டி நட போட்டு கொஞ்சம் தூரம் போவான். அவனுக்கு சாப்பிட சாப்பாடு இருக்குது, காட்டன் கேண்டி இருக்குது, இதுக்கு மேல என்ன வேணும்? டைரக்டா நம்ம இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆகும். என்னன்னா போறதுக்கு தான் அவன்கிட்ட ஷிப் இல்லையே. அட அப்படியே ஷிப் இருந்தாலும் அவனுக்கு எந்த சைடு போகணும்னு தெரியல, நேவிகேட்டர் கூட இல்ல, சபாடி ஆர்கிபெலகோ எங்க இருக்குன்னு தெரியல. அவன் பாட்டுக்கு கண்டபடி ஷிப்ல ஏறி போனானா தொலைஞ்சு போயிருவான்ல. இல்ல நான் என்ன பண்ணுவேன், இப்படியே போச்சுன்னா என்னால சபாடி ஆர்கிபெலகோக்கு போய் சேர முடியாது. அதுக்கப்புறம் லூஃபியோட பைரட் ஷிப்ல நான் எப்படி டாக்டரா இருக்க முடியும், என்னோட ரோலை ஃபுல்ஃபில் பண்ண முடியும்னு நடு வழியில நின்னு புலம்பி தள்ளுவான். உடனே அந்த குட்டி வந்து என்னாச்சுன்னு கத்துமா. அட வேற ஒண்ணும் இல்லம்மா, நான் டிராவல் பண்ற விஷயத்த பத்தியே மறந்துட்டேன், உன்னோட டேடி கிட்ட கொஞ்சம் சொல்லி என்னைய கூட்டிட்டு போய் விட்டுறியா பிளேச்சம்பா. அவ்வளவுதான், சல்லுன்னு தூக்கிட்டு போகும். அதுவும் மின்னல் வேகத்துல. இந்த அளவுக்கு வேகத்துல போச்சுன்னா கண்டிப்பா சீக்கிரமாவே போய் சேர்ந்துடலாம். உடனே அந்த பேர்ட் என்ன பண்ணுவோம், அவனுக்கு இன்னும் த்ரில்லு காமிக்கணும்னு சொல்லி மேகத்துக்குள்ள எல்லாம் விட்டு கிண்டுன்னு கிண்டி அப்புறம் அவனை கீழே தள்ளி விட்டு அதுக்கப்புறம் கேட்ச் புடிச்சு பாவம் பைய படாத பாடுபடுவான். ஐயோ இனிய ஒரு வழி பண்ணிடும் போலியன்னு. சோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த நியூஸ் கூப்பரவை இடையில பறந்து வரும். வேற எதுக்கு, அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் போடதான். சரி, பழத்தை சாப்பிட்டுக்கிட்டே நியூஸ் பேப்பரை படிப்போன்னு அப்படியே ரீட் பண்ண ஆரம்பிப்பானா. அதை படிச்சு பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். என்னடா நடக்குதுங்கன்னு. அதுவும் இல்லாம லூஃபியா இதை பண்ணா, ஏன் பண்ணா, எதுக்கு பண்ணான்னு சொல்லி எதுவும் புரியாம மண்டைய போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணி ஈஸ்ட் ப்ளூல இருக்க ஜெயன் பிரிட்ஜை காட்டுறாங்க. அங்கதானே நம்ம ரோபின் எல்லாத்தையும் அடிமையா வச்சிருந்தாங்க. ஆனா அந்த அடிமைத்தனத்தெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் ரெவல்யூஷனரி ஆர்மி உள்ள பூந்து அங்க இருக்க காட்ஸ் எல்லாத்தையும் பொலந்து கட்டி ஒரு வழியா ரோபினை காப்பாத்திட்டானுங்க. இப்ப அவ வண்டியில அவளோட போட்டோ வச்சுக்கிட்டு அப்படியே பொறுமையா போயிட்டு இருக்கா. அப்போ ஒரு சின்ன மெமரி என்ன, நாங்க அடிமையா இருந்த எல்லாத்தையுமே ரெவல்யூஷனரி ஆர்மிஸ் காப்பாத்தினதுக்கு அப்புறம் 50 பேருக்கு செம ஹாப்பி. மெயினா அந்த சோரன் குட்டி பொண்ணுக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாம் இவங்களை குடும்பப்படுத்தி இந்த பிரிட்ஜை கெட்ட சொல்ல மாட்டாங்க. அப்படியே ஜாலியா அவகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவ நம்ம ரோபினுக்கு ஒரு கிஃப்ட் ஒண்ணு கொடுப்பா. அந்த குட்டி பொண்ணால பெருசா என்ன பண்ண முடியும், பட் இருந்தாலும் அவளால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்டா நம்ம ரோபினை அழகா ஒரு வுட்ல செதுக்கி கொடுப்பா. அவதான் நிறைய டிராயிங்ஸ் வரைவாள்ல, அந்த மாதிரி. ரொம்பவும் தேங்க்ஸ்மா, நான் கிளம்புறேன். அவளுக்கு ரொம்ப சோகமாயிரும். போயிட்டு இருக்க அவளை கூப்பிட்டு நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோமான்னு கேப்பா. கண்டிப்பா மீட் பண்ணுவோம், கவலைப்படாத என்னவனதான் செம ஹாப்பியா இருப்பா. அப்படியே அந்த பிரிட்ஜை சுத்தி காட்டுறாங்க. வேலை பாதியா இருக்குது, இன்னும் கம்ப்ளீட் ஆகல. இதுக்கப்புறம் எங்க கம்ப்ளீட் ஆகுது, அதான் எல்லா அடிமைகளையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. அப்புறம் அந்த ரெவல்யூஷனரி ஆர்மியை சேர்ந்தவங்க எல்லாம் ரோபின்ட்ட நீங்க சபாரி ஆர்கிபெலகோக்கா போறீங்கன்னு விசாரிப்பானுங்க. அவளும் ஆமாம் பாலா. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு இன்னொரு மேட்டர் சொல்லுவானுங்க, த லைட் ஆஃப் ரெவல்யூஷன். அதாவது ரோபினை இவங்க 10 வருஷமா தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு வச்ச பேரு தான் அது. ஓஹரால இருந்து தப்பிச்ச ஒரே ஒரு ஆள் இவன் மட்டும் தானே. சொல்ல போனா மொத்த உலகத்தையுமே எதிர்த்து சண்டை போட்ட ஒரே கண்ட்ரி அதுதான். இப்பதான் ரோபின் இவங்க கைக்கு கிடைச்சிருக்கா. சோ என்ன ஆனாலும் கவர்மெண்ட் கையில இவ சிக்காம இவளை காப்பாத்துறதா இவங்களுக்கு முத வேலை. அப்படி பண்ணுன்னு தான் இவங்க பாஸ் சொல்லியிருக்காராமா. பாஸ் ஆனு ஷாக்கா கேப்பா. சாரி
மட்டும் சொல்ல மறந்துட்டோன்னு அதுக்கப்புறம் தான் பில்டப் போட சொல்லுவானுங்க. ரெவல்யூஷனரி ஆர்மியோட லீடர் டிராகன், மங்கி டி டிராகன். அந்த பேரை கேட்டவனே ஷாக் ஆகி அதுக்கப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிருவா. லூஃபியோட டேடியான்னு. அது மட்டும் இல்லாம விதி எப்படி விளையாடுது பாத்தீங்களாம்பா. அவங்களுக்கு ஒண்ணும் புரியல. அட பையனும் ரோபினை காப்பாத்த ட்ரை பண்றான், அப்பாவும் ரோபினை காப்பாத்த ட்ரை பண்றாரு. சரி ரைட் நான் கிளம்புறேன்னு சொன்ன உடனே அவனுக்கு இல்ல நீங்க இருந்து எங்க பாஸை மீட் பண்ணும் பானுங்க. ஆனா அவ தான் சீக்கிரமா போய் லூஃபியை பார்க்கணுமே. இதுக்கப்புறம்லாம் என்னைய யாரும் ப்ரொடெக்ட் பண்ண தேவையில்லை, என்னைய நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சந்தோஷமா சொல்லுவா. அவனுக்கும் ஆல்ரெடி தெரியும் இவ ஸ்டார் ஹேட் பைரட்டோட மெம்பர்னு. சரி ஓகே எந்த பஞ்சாயத்தும் இல்ல, நீங்க பாஸை மீட் பண்ண வரலன்னா பரவாயில்ல, நாங்க வேணா உங்களை கொஞ்சம் தூரம் கொண்டு போய் விட்டுட்டு போறோமா. ஏன்னா இவ அந்த பிரிட்ஜிலேயே பல நாட்கள் நடந்தா கூட இந்த இடத்தோட எண்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள ரொம்ப நாள் ஆயிரும், அதனால நாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றோங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க பிரிசனர்ஸ் எல்லாத்தையுமே அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிட்டே தான் இருப்பானுங்க. ஏன்னா எல்லாத்தையுமே காப்பாத்துறது மட்டும் தானே இவனுங்க வேலையே. அப்ப ரோபினுக்கு ஒரு டவுட், ரெவல்யூஷனரி ஆர்மி இவங்களை தேடிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல, என்ன எதுக்கு தேடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாளா. அவனும் என்ன மேட்டர் என்னன்னு சொல்லுவானுங்க. ஆனா அது என்னன்னு ஓப்பனா சொல்லல. கட் பண்ணா ரோபின் அப்படியே வண்டியில டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பாளா. போற வழியில பார்த்தா ஏகப்பட்ட கோஸ்ட் டவுன் இருக்கும். அதுவும் இந்த பிரிட்ஜ் முடிகிற வரைக்கும் நிறைய போயிட்டே தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னா இந்த பிரிட்ஜை கட்ட ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு மொத்த கண்ட்ரியுமே இந்த பிரிட்ஜ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த வேலையெல்லாம் 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நடந்துட்டு இருக்குது. சரி எதுக்கு இந்த பிரிட்ஜை கட்டுறாங்கன்னு கேட்டா அதெல்லாம் தெரியல. அந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் இருக்கானுங்கல்ல, அவனுங்க போட்ட ஆர்டர்னால தான் இதை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா ஏன் பண்ணானு எதுக்கு பண்றானுன்னு அவனுகிட்ட கேட்டாதான் தெரியும். அது என்ன ரீசனா இருந்தா என்ன, ஒருத்தங்களை அடிமையா நடத்தி இவ்வளவு கொடுமைப்படுத்தி சாவடிக்காத குறையா வேலையை வாங்கினாங்கன்னா அது தப்பு தானே. அதே நேரம் இங்க ரெவல்யூஷனரி ஆர்மியை சேர்ந்தவங்க எல்லாம் நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு ஆடி போயிருவானுங்க. ஏன்னா லூஃபி மறுபடியும் ஒரு சேட்டை பண்ணி வச்சிருக்கானாமா. ஒரு பெரிய வாரே இப்பதான் முடிஞ்சிருக்குது, அவனை வேற வேர்ல்டு கவர்மெண்ட் வெறிகுண்டு தேடிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு புரியல. இந்த மேட்டரை உடனே ரோபினுக்கு சொல்லி ஆகணும்ல. ஏன்னா அவன் தான் அவனை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கா. சரி ரைட்னு ஓபன் பண்ணி படிச்சு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பயங்கரமா ஷாக் ஆவா, அதுக்கப்புறம் சந்தோஷப்படுவா, பரவாயில்ல பையன் நல்லா இருக்கானேன்னு. ஆனா அதுக்கப்புறம் ஷாக் ஆகி மொத்த விஷயத்தையும் படிச்சு பார்த்துட்டு மறுபடியும் சந்தோஷப்படுவா. அவளுக்கு அந்த நியூஸை படிச்சு பார்த்தோன்னே தெரியுது லூஃபி ஏன் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு. சோ ரோபின் பொறுமையா வண்டியில ஆடி அசைஞ்சு போகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.